ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டியூப் உள்ள முதலாவது கேள்வியை பார்த்துடுவோம். சரி, இந்த முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா, எல் வடிவம் உள்ள ஒரு மெல்லிய சீரான உலோக தகடு உருவில் காணப்படுகிறது. தகட்டின் ஈர்ப்பு பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி, அதாவது எங்க கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு மையம், அது இங்கே இருக்கு, அதாவது திணிவு மையம். இல்லாட்டி நாங்கள் இந்த கேள்வியில டிரெக்டா வந்திருக்கு ஈர்ப்பு மையம்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்கு அதை காண சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா என்ன விஷயம் தந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சீரான உலோக தகடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீரான உலோக தகடுன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த அடர்த்தி சீரா இருக்கு, அதாவது ஒரே பதார்த்தம் நீங்க கருதி கொள்ளலாம், சீராக இருக்கு. அதாவது ஒரு பக்கம் திணிவு கூடவா, மற்ற பக்கம் அடர்த்தியான தகடு மெல்லிசாவும் இல்லை. அதாவது சீரான ஒரே தடிப்புடையதாகவும் அடர்த்தி ஒரே மாதிரியாகவும் இருக்கிற ஒரு தகடு மெல்லிய தகடுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நாங்க காண வேண்டியது என்னது, ஈர்ப்பு புள்ளி எங்க இருக்க போகுதுன்னு கேக்குறாங்க. புவியீர்ப்பு மையம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்க போகுது. சோ இப்ப இதை காண்றதுக்கு நாங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, கணக்கு மெதட்ல கண்டுபிடிக்கலாம். சோ இப்ப இதை எங்களுக்கு இப்படியான பொருட்கள், அதாவது சீரா ஒரு நேரான கோடுன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது மையத்துல ஈர்வை மையம் இருக்கும், அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும், ஒரு சீரான ரொட்டா இருந்துச்சுன்னா. இப்போ அதே மாதிரி ஒரு வட்ட தகடு எடுத்தீங்கன்னா, சீரான வட்ட தகடுன்னா நடுப்புள்ளியில இருக்கு. அவ்வாறு நாங்க என்னது ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணலாம், எங்க இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இது ரெண்டு சேர்த்தி பொருளா நீங்க பார்த்து கொள்ளலாம். சோ இப்ப என்ன செய்யலாம்னு பாத்தீங்களா, இப்ப நீங்க இதை ரெண்டு செவ்வகங்களா பார்க்கலாம் தானே. ஏன்னா இப்ப எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு செவ்வகத்துக்கு பார்க்க தெரியும். சோ அந்த ரெண்டு செவ்வகத்தையும் பார்த்துட்டு அது நடுப்புள்ளி எங்க வருதுன்னு பார்க்கலாம். இல்லாட்டி அது எந்த விகிதத்துல வருது, எந்த ரேஷியோல கிட்டத்தட்ட வரும், அதை வச்சு கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த முதல் ரெண்டு, அதாவது இது நீங்க அளக்கும் போது உங்களுக்கு பேப்பர்லயே தரும்போது நீங்க ரூலரை வச்சே வடிவா அளந்து பார்த்துடலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, இது ஒரு செவ்வகம், சீரான ஒரு செவ்வகம். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன நடக்குது, சீரான ஒரு செவ்வகம் இருக்கு. ஸோ இதையும் நீங்க மாத்தி இந்த பக்கத்துலயும் பிரிச்சு நீங்க பார்த்துக்கலாம், இப்படியும் நீங்க பிரிச்சு பார்த்துருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில செவ்வகமா பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஏன்னா செவ்வகத்துக்கு எங்களுக்கு தெரியும் என்னது மையத்துல இருக்க போகுது. ஸோ அதை நான் குறிச்சிடணும், எங்க வரப்போகுது, இது இந்த மையம் கிட்டத்தட்ட இந்த புள்ளியில நீங்க சரியா பாயிண்ட பார்த்து குறிக்கலாம் பேப்பர்ல. இந்த இடம் பாயிண்ட். சரி, இப்ப அடுத்தது வேலை என்னது, இப்ப இந்த பெரிய செவ்வகத்துல எங்க வரப்போகுது. ஸோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல கிட்ட வரும், இந்த நடுப்புள்ளி இந்த இடம் சரியா அளந்து குறிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா பிஐயும் சியும் பக்கத்து பக்கத்துல இருக்கு. ஸோ இவ்வாறான இடங்கள்ல கொஞ்சம் குழப்ப பார்க்கும். ஸோ இப்ப அடுத்தது என்ன செய்யணும், இப்ப ஒரு பகுதியின் மையம் நான் ஃபர்ஸ்டா குறிச்ச ரெட் டாட் கீழே இருக்குது, நேரா இருக்கிற நீளத்துல இருக்கிற நீளப்பாட்டுல இருக்கிற இந்த செவ்வகத்தின் ஈர்வை மையம் பிக்கு கொஞ்சம் மேல நான் குறிச்சு வச்சிருக்கேன். சோ இப்ப என்ன செய்யணும், இப்ப இந்த ரெண்டு பாயிண்டையும் இணைச்சு பார்க்கணும். சோ இணைச்சாச்சு. சோ இப்ப இணைச்ச என்னது, இப்ப விளைவில் கண்டுட்டோம். அதாவது என்னது, இப்ப மேல இருக்க நீளப்பாட்டுல இருக்கிறது திணிவு மையம் இங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற திணிவு மையம் இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப எனக்கு பார்க்கவே தெரியும் என்னது, கீழே இருக்கிற செவ்வகம் மேலே இருக்கிற செவ்வகத்தை விட சின்ன சைஸ். சோ கட்டாயமா சின்னதா இருக்கனால என்ன நடக்க போகுது, மேலே இருக்கிறது திணிவை விட கீழே இருக்கிற திணிவு கட்டாயமா குறைவா இருக்க போகுது. சோ எந்த பக்கம் இந்த திணிவு மையம் வரும், இந்த கோட்டிலையும் எந்த பக்கம் வரும், நடுவுக்குள்ள வராது, அதாவது இந்த நடுப்புள்ளியில வராது. ஏன், ரெண்டுமே வேறு வேறு திணிவு. மேலே இருக்கிற செவ்வகம் கொஞ்சம் நீளமா இருக்கு, சீரான தகடு வேற. சோ மேலே இருக்கிற செவ்வகத்தின் திணிவு கூடவா தான் இருக்க போகுது. ஆக எந்த பக்கமா வரணும், இந்த பக்கமா வரணும். சோ கிட்டத்தட்ட இந்த பக்கம் வாரது என்ன புள்ளியா இருக்க போகுது, சி புள்ளி தான் வருது. ஏண்டா பி புள்ளிக்கும் போயில, ஏண்டா இதோட ஒப்பிடும் போது இதை புறக்கணிக்கல, இதுவும் ஓரளவுக்கு பெருசா தான் இருக்கு. ஆனா அதுக்காக ரெண்டும் சமனா இல்லை. சோ நடுப்புள்ளியில வராது. ஆனா நடுப்புள்ளிக்கு பக்கத்துல இங்கே கொஞ்சம் தள்ளி வர்ற மாதிரி புள்ளி எங்க இருக்க போகுது, சில தான் இருக்க போகுது. சோ ஆன்சர் சியா இருக்க போகுது. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வெளியில இருக்கு, அதாவது இதுல முக்கியமான விஷயம், சீரான உலோக தகடா இருந்தாலும் என்ன நடக்கலாம், ஈர்வை மையம் இந்த புள்ளிக்கு வெளியிலையும் இருக்கலாம். அதாவது அந்த தகட்டை விட்டு வெளிப்புள்ளிலையும் இந்த ஈர்வை மையம் இருக்கலாம். சோ இதை பார்த்துட்டு நீங்க குழம்பு கூடாது. சோ இந்த போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஒரு பொருள் ஈர்வை மையம்டா இல்லா பொருள் அதுல இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன துணிக்கையிலையும் பார்த்து அதன் மையம் அங்கே இருக்க போகுது. அப்படிதான் பார்ப்பாங்க, புவியீர்ப்பு மையம் அங்கே தொழிற்பட போகுது. சோ இப்படி பார்க்கும்போது சில நேரம் என்ன நடக்கலாம், அந்த பொருளுக்கு வெளியேயும் ஈர்வை மையம் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்கு. சோ இதுல முக்கியமான விஷயம், நீங்க ஒவ்வொன்றும் தெரிஞ்ச பகுதிகளாக ஈர்வை மையத்தை காண்றதுக்கு சில பகுதிகள் உங்களுக்கு தெரியும். தச்சலா ஒரு வட்டம் எக்ஸ்ட்ராவா வந்திருந்தா வட்டத்தின் ஈர்வை மையத்தை நீங்க குறிக்கலாம். சோ ஒவ்வொன்றையும் தனித்தனியா குறிச்ச பிறகு நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம்.
மேல் நோக்கி 30 மீட்டர் செகண்ட் -1 சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பலூனில் இருந்து அது தரையில் இருந்து 800 மீட்டர் உயரத்தில் உள்ள போது பலூனில் இருந்து சுயாதீனமாக விடுவிக்கப்படும் பொருள் தரையை அடைய எடுக்கும் நேரம் கேட்டிருக்கு. சோ இப்ப என்ன நடந்திருக்கு, ஒரு பலூன் வந்து 30 மீட்டர் செகண்ட் -1ல யூனிஃபார்ம் வெலோசிட்டியோட என்ன நடந்திருக்கு, மேல போயிட்டு இருந்திருக்கு. சோ அப்படி போகும்போது என்ன நடந்திருக்கு, 800 மீட்டர் ஹைட்டா இருக்கும்போது, ஹைட் வந்து 800 மீட்டரா இருக்கும்போது என்ன நடந்திருக்கு, அந்த பலூன்ல இருந்து ஏதோ ஒண்ட ஒரு சின்ன ஒரு பொருளை, ஒரு ஆப்ஜெக்ட் ஒண்ட ட்ராப் பண்றாங்க, மேல இருந்து விடுறாங்க, சுயாதீனமாக விடப்படுறாங்க. சோ இப்ப என்ன கேட்டிருக்குன்னா, அது தரையை அடைய எடுக்கும் நேரம். சோ இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது எந்த கான்செப்ட்ல வருது. சோ இப்ப பார்த்தோன்னே தெரியும் என்னது, இது வந்து ஒரு நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள், லீனியர் மோஷன் ஈக்குவேஷன்ல தான் டைரக்டா யூஸ் பண்ண போறோமே. வேகம் தந்திருக்கு, அதோட ரிலேட்டடா ஹைட் தந்திருக்கு, உயரம் தந்திருக்கு, இடப்பெயர்ச்சி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடையெடுக்கும் நேரம் கேட்டிருக்காங்க. சோ என்னது, லீனியர் மோஷன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம், அதாவது நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள். சரி, இப்ப நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளையும் எதை பயன்படுத்துறது, அடுத்த முக்கியமான கேள்வி, எதை நீங்க பயன்படுத்த போறீங்க. சோ இப்ப என்ன பார்க்கணும், அவன் என்னென்ன தரவை தந்திருக்கான். சோ இப்போ ஒன்றோட பார்ப்போம். இப்ப இதுல முக்கியமான ஒரு கேஸ் இருக்கு. என்ன நடக்குதுண்டா, அவங்க என்ன சொல்றாங்க, பலூன் தான் என்ன நடக்குதா, இந்த 30 மீட்டர் செகண்ட் -1ஓட மேல போகுது, சீரான வேகத்தோட போகுது. ஆனா அவன் என்ன சொல்றார், பொருளை தான் வீசுறார், பலூனை கீழே போட இல்லையா. என்ன நடக்குது, அங்கிருந்து அதுல இருந்து பொருள் ஒன்று சுயாதீனமாக விடப்படுகின்றது. சோ இதுல என்ன பாயிண்ட் இருக்கு. சோ இப்ப பாத்தீங்களா, இதுல என்ன நடந்திருக்கு, இப்ப அந்த பலூன் 30 மீட்டர் செகண்ட் -1, அந்த மேல் நோக்கி இருக்கிற அந்த 30 மீட்டர் செகண்ட் -1 அதே வேகம் வந்து எதுக்கு இருந்திருக்கு, வீசும்போது அந்த பொருளுக்கு ஆரம்ப வேகமா இருந்திருக்கு. சோ சில பேருக்கு இமேஜின் பண்ண கஷ்டமா இருக்கு, வேணும்னா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு பஸ்ல போறீங்க, சரியா, பஸ்ல போகும்போது என்ன நடக்க போகுது, பஸ்ஸுக்கு ஒரு வேகம் இருக்குன்னு வைப்போம், ஒரு 30 km/h போகுது. சோ இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பஸ்ல இருக்கீங்க, பஸ்ல இருந்து நீங்க கீழே குதிச்சாலும் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா நாங்க விழப்போம். அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா, எங்கட உடம்பு என்ன நடந்திருக்கும், 30 km/h தான் இருக்கு. ஏன்னா நாங்க பஸ்ஸுக்குள்ளதான் இவ்வளவு நேரம் இருந்தோம், பஸ்ஸும் சீரா தான் போயிட்டு இருக்கு. சோ 30 km/h வேகம் என்னட்ட இருக்கு, பஸ்ஸோட சேர்ந்து நானும் தான் போயிட்டு இருக்கேன். இப்ப நான் வெளியில வரும்போது என்ன நடந்திருக்கு, அந்த வேகம் எனக்கு கொடுக்க யாருமே இல்லை. சோ அதனாலதான் நான் என்ன செய்வேன், விழ பார்ப்பேன். சோ அதே மாதிரி தான் இந்த கேஸும் என்னது, இப்ப அந்த பலூன்ல தான் இருந்திருக்கார். சோ பலூனோட போனனால என்ன நடந்திருக்கு, பலூனோட வேகமும் இவருக்கு இருந்திருப்பார், பிறகு இல்லாம போயிருப்பாரு. ஏன்னா புவி ஈர்ப்பு காரணமாக வர போறார், கீழ் நோக்கி விழ போறார். புவி ஈர்ப்பு ஏர் முடுவார், வெயிட் இருக்க போது, வெயிட் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. சோ கீழ் நோக்கி இழுக்கப்படுது. ஆனா ஆரம்ப வேகம் தான் என்ன இருந்திருக்கு, இந்த 30 மீட்டர் செகண்ட் -1. அதுதான் இந்த கேஸ்ல முக்கியம். 30 மீட்டர் செகண்ட் -1 தான் என்ன இருந்திருக்கு, ஆரம்ப வேகமா இருந்திருக்கு. சோ இப்ப ஆரம்ப வேகத்தை கண்டுபிடிச்சிட்டோம். சோ இப்ப அடுத்தது என்ன தந்திருக்குன்னு பாத்தீங்களா, 800 மீட்டர், அதாவது என்னது, மேல இருந்து போடுறாங்களா, ஆரம்ப வேகம் தெரியும், இனிஷியல் வெலோசிட்டி, எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் 800 மீட்டர் கேட்டிருக்கு. சோ எஸ் தெரியும், ஆரம்ப வேகம் u தெரியும், அதே மாதிரி எடுத்த நேரம் கேட்டிருக்கு. சோ t கேட்டிருக்கு. சோ இப்ப எங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் தெரிய வந்திருக்கு, என்னது, s = ut + ½ at². சோ அதுதான் இந்த படத்துல உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுலயும் சில பேருக்கு டவுட் வரும், s = ut + ½ at² பாவிக்க போறீங்க எந்த டிரெக்ஷன்ல. சோ இப்ப நான் இதை கீழ் நோக்கி எடுத்திருக்கேன். சோ இப்ப இதுல கீழ் நோக்கி, நீங்க மேல் நோக்கி எடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப நான் கீழ் நோக்கி எடுத்தனால இந்த எஸ் வந்து எங்களுக்கு தெரியும், இடப்பெயர்ச்சி என்னது. இப்ப நான் அந்த பலூன்ல இருந்து பாக்குறேன், ஆரம்பத்துல இந்த பொருள் இஞ்சிதான் இருக்கு. சோ நான் இஞ்சி இருந்து பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு, இந்த பலூன் வந்து இந்த பொருள் வந்து என்ன நடந்திருக்கு, கீழ் நோக்கி விழுந்திருக்கு, 800 மீட்டர் டவுன்வர்ட்ஸ். சோ பிரச்சனை இல்லை, எஸ் நான் இந்த சமன்பாடு ஈக்குவேஷனே நான் கீழ் நோக்கி டவுன்வர்ட்ஸ் தான் யூஸ் பண்றேன். இந்த எஸ் என்னது, டவுன்வர்ட்ஸ் தான் இருக்கு. சோ 800 மீட்டரை போட்டாச்சு, ஈக்குவல். அடுத்தது u, இனிஷியல் வெலோசிட்டி எந்த சைடா இருக்கு. சோ படத்துல தெரியும் என்னது, பலூன் வந்து மேல் நோக்கி தான் போகுது. சோ இதுல என்ன நடந்திருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் என்னது, இனிஷியல் வெலோசிட்டி அப்பர்ஸா தான் இருக்கு, மேல் நோக்கி. ஆகவே இதுல பிரதியிடும் போது இந்த ஈக்குவேஷனை நான் கீழ் நோக்கி தான் நான் யூஸ் பண்றேன். ஆகவே இதுல என்ன போடணும், -30 போடணும். சோ இதையே நீங்க மேல் நோக்கி பயன்படுத்தி இருந்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, இந்த எஸ் வந்து நீங்க மைனஸ்ல போட்டிருக்கீங்க. ஏண்டா மேல் நோக்கி பார்க்கும்போது உண்மையிலே இடப்பெயர்ச்சி எந்த பக்கம் இருக்கு, கீழே தான் இருக்கு இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆகவே தச்சல நீங்க மேல் நோக்கி அப்வர்ட்ஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா எஸ் இடத்துல -800 போட்டிருப்பீங்க. ஆனா கீழ் நோக்கி எடுத்தனால எஸ் வந்து பிளஸ்ஸா இருக்கு, ஏன்னா கீழ் நோக்கி தான் பொருள் வரப்போகுது. சோ இனிஷியல் வெலோசிட்டி என்ன நடந்திருக்கு, மேல் நோக்கி போகுது. சோ -30 இருக்க போகுது, +12 at². சோ இதுலயும் சில பேருக்கு பிழைக்க பார்க்கும். சோ இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கான ஆன்சரும் அதுல வந்துடலாம். சோ அதுதான் கவனமா இருக்கணும். என்ன நடக்கும், இப்ப இந்த ஆக்சிலரேஷன் வந்து என்னது, நாங்க வடமையாவே அப்வர்ட்ஸா நாங்க ஈக்குவேஷன் யூஸ் பண்றதுனால, மேல் நோக்கி யூஸ் பண்றதுனால
கிராவிடேஷனல் அந்த ஆக்சலரேஷன் வந்து என்ன செய்வோம், வளமையா -10 எடுத்து போட்டுரும். ஆனா இந்த ஈக்குவேஷன்ல என்ன செய்திருக்கேன்னா கீழ் நோக்கி தான் எடுத்திருக்கேன். ஆகவே என்னவா இருக்க போகுது, இதுல வந்து பிளஸ் தான் இருக்க போகுது. இந்த ஆக்சலரேஷன் பிளஸ், ஏன்னா ஆக்சலரேஷன் என்ன நடக்குது, கீழ் நோக்கி தான் இருக்க போகுது. ஏன்னா புவி வந்து கீழ் நோக்கி தான் பிடிச்சு இழுத்துட்டு இருக்கு. ஸோ 12 × 10 × t² இருக்க போகுது. அங்கால நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வர போகுது, t² - 60 - 160 = 0. ஸோ அதையும் நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணீங்களா, என்ன விட பெற போகுது, t = 16 செகண்ட் வரும். இல்லாட்டி t = -10. எல்லாத்துக்குமே தெரியும் என்னது, நேரம் ஒரு பாசிட்டிவ்ல தான் வரணும். ஸோ ஆன்சர் என்ன இருக்க போகுது, t = 16 செகண்ட் இருக்க போகுது. ஸோ இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா D1, D2, D3 எனும் அடர்த்திகளையுடைய 3 திரவங்களின் சமத்திணிவுகள் ஒருமிக்க சேர்க்கப்படுகின்றன. திரவங்கள் மாற்றம் எதனையும் ஏற்படுத்தாமல் ஒருமிக்க கலந்தால் சேர்த்தி திரவத்தின் அடர்த்தி கேட்டிருக்கு. இந்த கேள்வியை விடையை பார்க்கும் போது சில பேருக்கு பயம் வரும். ஏன்னா அந்த டைம் கேப்புக்குள்ள, டைம் இன்டர்வலுக்குள்ள முடிக்கணும். நீங்க அந்த கேள்வியை எடுத்தீங்கன்னா கட்சியில பிழைக்காம கொண்டு போய் முடிக்கணும். ஸோ எக்ஸாம் நேரத்துல இதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கலாம். ஸோ இப்போ நாங்க ஒன்று வடிவா பார்ப்போம். என்ன தந்திருக்கு, D1, D2, D3 டென்சிட்டிஸ் தந்திருக்கு. 3 வேறு வேறான டென்சிட்டிஸ். ஆனா இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன தந்திருக்காங்க, சமத்திணிவுகள் தந்திருக்காங்க. சமத்திணிவுகள் மேஸ் என்னவா, 3 மேஸும் என்னவா, எடுத்த திரவங்கள் 3 லிக்விட் மேஸும் ஈக்குவல். ஸோ எல்லாத்தையும் என்ன செய்யறாங்களா, ஒன்றா சேர்க்கிறாங்க. இப்ப கேட்டிருக்கு திரவங்கள் எதுலையும் மாற்றம் ஒன்றுமே ஏற்படலையா. சேர்த்தி திரவத்தின் டென்சிட்டி கேட்டிருக்கு. சேர்த்த பிறகு டென்சிட்டி என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ எப்பயுமே டென்சிட்டிக்கு ஈக்குவேஷன் என்னவா இருக்க போகுது, மாஸ் ஓவர் வால்யூம், அதாவது திணிவின் கீழ் கனவளவு. ஸோ இப்போ என்ன காணணும், 3 திணிவும் காணணும், 3 கனவளவும் காணணும். அதை பிரிச்சு விட்டீங்கன்னா விட வந்துடும். ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் 3 திணிவுகளும் 1 தந்திருக்காங்க. ஆகவே அதை எப்படி பயன்படுத்தலாம், அவங்களுக்கு தெரியாது. திணிவை பற்றி அவன் தரவும் இல்லை, ஆன்சர்லையும் திணிவு இல்லை. ஆனா நாங்க வைப்போம், எம்புன்ற ஒரு பேரை வைப்போம். ஸோ அதே மாதிரி கனவளவுக்கு என்ன செய்யலாம், நீங்க ஒவ்வொன்றும் வேறு வேறு கனவளவை பற்றி அவன் ஒன்றுமே சொல்லல. ஸோ திணிவு மட்டும் தந்திருக்கான். ஸோ எம் வைக்கலாம். மற்றதுக்கு வேணும்னா கனவளவை காணுவோம், கனவளவை V1 போடுவோம். ஒன்றுக்கு V1, மற்றதுக்கு V2, மற்றது V3 வைக்கலாம். ஸோ ஏதும் ஒரு கணியம் உங்களுக்கு தராட்டி நீங்க பயப்படுத்தல, நீங்களும் ஒன்றை வைங்க. வச்சு சுருக்க தொடங்கிட்டீங்கன்னா, சிம்பிளிஃபை தொடங்கும் போது அது பிறகு தானா ஆன்சர் வரும். ஸோ இப்போ நாங்கள் எடுத்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் என்ன ஈக்குவேஷன், டென்சிட்டி 1, அதாவது ஃபர்ஸ்ட் லிக்விட் D1 என்னவா இருக்க போகுது, மேசோவா அதுண்ட வால்யூம் வந்து நான் V1 எடுக்கிறேன், கனவளவை V1 எடுக்கிறேன், எனக்கு தெரியாது V1 எடுக்கிறேன். அடுத்த D2 டென்சிட்டியுடைய திரவத்தினை பார்த்தீங்கன்னா D2 = m/V2. ஸோ தெரிஞ்ச ஈக்குவேஷனை அப்ளை பண்ணிட்டு போறோம். அதே மாதிரி D3க்கு எழுதலாமே என்னது, m/V3. இதுல முக்கியமான பாயிண்ட், நீங்க வந்து இதுல மேஸுக்கு திணிவுக்கு வந்து வேறு வேறு M1, M2, M3 போட்டீங்கன்னா விட வராது. ஸோ அதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அவன் தந்திருக்கான் உங்களுக்கு என்னது, 3 சமத்திணிவுகள். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பாயிண்டையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ D1 = m/V1, D2 = m/V2, D3 = m/V3. ஸோ அது முடிஞ்சு. ஸோ இப்போ அடுத்ததுக்கு வந்தீங்கன்னா, இப்போ பார்க்க வேண்டியது தொகுதி 3 லிக்விடையும் சேர்த்த பிறகு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்ன இருக்க போகுது, அடர்த்தி சமன் திணிவின் கனவளவு, அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ என்ன திணிவு இருக்க போகுது, 3 திணிவுகளையும் சேர்த்துட்டோம். ஸோ என்னவா இருக்க போகுது, 3m, கனவளவு என்னவா இருக்க போகுது, V1 + V2 + V3. ஏன்னா டோட்டல் லிக்விட் வால்யூம் தேவை. D1 டென்சிட்டியுடைய வால்யூம் V1, D2 டென்சிட்டியுடைய வால்யூம் V2 எடுத்திருக்கோம், D3 டென்சிட்டியுடைய லிக்விட் வால்யூம் வந்து V3 எடுத்திருக்கோம். ஆகவே டோட்டல் வந்து எவ்வளவு இருக்க போகுது, V1 + V2 + V3. ஸோ இதை கண்டுபிடிச்ச பிறகு என்ன செய்யணும், எங்களுக்கு தெரியும் என்னது, இதுல m இருக்கு. ஸோ m கேன்சல் பண்ணணும். ஸோ என்னது, டிரெக்டா இந்த ஈக்குவேஷன்ஸை கொண்டு வந்து அதுக்குள்ள கொண்டு வரணும். இந்த ஆன்சரும் D1, D2, D3 தான் இருக்கு. ஸோ இப்போ என்ன செய்யலாம், V1க்கு பதிலாக நீங்க கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் என்னது, m/D1. ஸோ அதே மாதிரி மீதிகளுக்கும் எழுதலாம், m/D2 + m/D3. அந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து டிரெக்டா கொண்டு வந்து எழுதுறேன். அடுத்தது என்னது, டிரெக்டா சிம்பிளிஃபை பண்றது, m கேன்சல் பண்ணலாம். பிறகு பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம், D1, D2, D3 காமன் எடுத்தீங்கன்னா D1, D2, D3 மேல வந்துடும். வந்த பிறகு இந்த ஆன்சர் வர போகுது. ஸோ இங்கால சிம்பிளிஃபை பண்றது சின்ன விஷயம். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னது, நீங்களா இந்த அலகுகளை எடுத்து m எடுக்கணும். திணிவுண்டா தெரியாதுன்னு விட்டுறது இல்லை, அவன் தராட்டியும் நீங்க m எடுக்கலாம். அதே மாதிரி கனவுகளுக்கு என்ன எடுக்கணும், வால்யூம்ஸுக்கு என்ன எடுக்கணும், நீங்க 3 வால்யூம்ஸ் எடுத்தீங்கன்னா தான் என்ன எடுக்கலாம், இப்படி சுருக்கிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு தேவைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கட்டாயமா பயப்படாம வைக்கலாம். ஏன்டா கடைசி ஆன்சர் சுருக்கப்படும் போது தானாவே கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த வீடியோல முதல் 3 கேள்விகளும் படிவா பார்த்துருந்தோம். ஸோ தொடர்ச்சியான கேள்விகளை மற்ற வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.